இஸ்ரேல் தேசத்திலே கடந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான தீ விபத்து. ஒரு பக்கம் யுத்தம் நடக்கிறது, அதுவும் ஒரு பக்கம் பயங்கரமான சேதங்கள் இருக்கிறது. அடுத்து தீ விபத்து, காட்டு தீ, பயங்கரமான தீயின் நிமித்தம் பல சேதங்கள் வந்திருக்கிறது. காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, உயிரினங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தில் ஜனங்கள் மரித்தாலும் அதுவும் வேதனைக்குரியதுதான். இயற்கை சீற்றத்தின் நிமித்தம் மரித்தாலும் அதுவும் வேதனைக்குரியதுதான். கடந்த ஆண்டிலே அமெரிக்க தேசத்திலேயும் இதே போல பயங்கரமான தீ விபத்து வந்தது. இந்த நாளிலே இஸ்ரேல் தேசத்திற்காக இந்த ஒரு சில காரியத்தை மனதிலே வைத்து அந்த தேசத்தில் தீயானது கட்டுக்குள் வரவும் ஜனங்கள் பாதுகாக்கப்படவும் ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம். எங்களுடைய இஸ்ரவேல் தேசத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. கடந்த நாட்களில் காட்டு தீயினால் பாதிக்கப்பட்டதான அந்த இஸ்ரேல் தேசத்தை நினைக்கிறோம் ஐயா. இஸ்ரேல் தேசத்தில் ஒரு ஆண்டவரே ஒரு முடிவு உண்டாக ஜெபிக்கிறோம். காட்டு தீயானது அணைக்கப்படட்டும், கட்டுக்குள் வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே, நாமே இயற்கை நிமித்தம் வருகிற சேதங்களை ஜனங்கள் அழிந்து விடாதபடி, உயிரினங்கள் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே அந்த காட்டு தீயானது கட்டுக்குள் வர ஜெபிக்கிறோம். யுத்தங்களும் முடிவுக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்தத்தினாலே பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறாங்கப்பா. ஒரு முடிவு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களை இயற்கை நிமித்தம் அந்த அழிவில் இருந்து இஸ்ரேல் தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க எந்த அழிவுகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் தேசத்தை நீர் பாதுகாத்து ஆண்டவரே, இப்படிப்பட்ட இயற்கை சேதங்கள் வராதபடிக்கு தேசத்தை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.